ரம்புட்டான் ஃப்ரூட். இந்த ரம்புட்டான் ஃப்ரூட் பார்க்குறதுக்கு மட்டும் இல்லங்க, சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்ட்டாவும் இருக்கும். சூப்பரான நெறைய பெனிஃபிட்ஸ் வந்துட்டு இருக்கு. அது என்னென்னு தான் பார்க்க போறோம். ஸோ இது வந்துட்டு இம்யூனிட்டிய ஈஸியா பூஸ்ட் பண்றதுக்கு, நேச்சுரலா பூஸ்ட் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா வந்துட்டு இருக்கு. இதில விட்டமின் சி நெறையாவே இருக்குங்க. ஸோ அதனால உங்க இம்யூன் சிஸ்டம் செம்மையா வந்துட்டு இம்ப்ரூவ் ஆகி, உங்களுக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா, அத எதிர்த்து போராடுறதுக்கு ரொம்பவே நல்லது. உங்களோட ஸ்கின் ஹெல்த் மற்றும் ஏஜிங் வராம வந்து தடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா இதில ஆன்டி ஆக்ஸிடென்ட்ஸ் அதிகமா இருக்கு. வாட்டர் கன்டென்ட்டும் அதிகமா இருக்கு. ஸோ அதனால நம்ம ஸ்கின் ஹெல்த் வந்துட்டு செம்மையாக இம்ப்ரூவ் ஆகும். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இதை வந்துட்டு சாப்பிடலாம். இது லோ இன் கலோரிஸ், ஹை இன் ஃபைபர்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்துட்டு நல்ல ஹெல்த்தியான டைஜஷனும் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லைங்க, உங்களோட ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. இதில் வந்துட்டு பொட்டாசியம் அதிகமாகவே இருக்குது. விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்குது. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இருக்கனால இது வந்துட்டு உங்களோட ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்பவே வந்துட்டு நல்லது. அப்புறம் ஸ்ட்ரென்தன் ஹேர் அண்டு ப்ரொமோட் ஹேர் க்ரோத்துன்னு சொல்கிறாங்க. ஒரு சில பேர் வந்துட்டு இந்த முடி கொட்டுறது, டேண்ட்ரஃப் இந்த மாதிரி பிரச்சனைகளாக இருக்கும். சாப்பிட்றனால அவங்களுக்கு அந்த சீட்ஸு, அந்த பல்ப்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஸ்கேல்ப்பை வந்துட்டு நல்லா ப்ரொமோட் பண்ணுறதுக்கு, அந்த ஹெல்த்தியாக வந்துட்டு ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹேரும் வந்துட்டு நல்லா ஃபிஸியாக இல்லாமல் சூப்பராக வந்துட்டு க்ரோத்தாக இருக்குது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்துட்டு இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.